அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான கணவன் அமைவது அல்லாஹ்வின் அருட்கொடையே. அந்த அருட்கொடை நம் பெண்களுக்கு கிடைக்க ஏக வல்லோன் கிருபை செய்யட்டும். சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ மட்டும் கிடையாது. மாறாக எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதுதான். உங்கள் நேசத்துக்கு உரிய மனைவியை வீண் சந்தேகம் கொள்ளாதீர்கள். அது உங்கள் இருவரையும் தூரமாக்கிவிடும். அவளது குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். அவளது குறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரிடமும் குறைகள் உள்ளன. தாராளத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள். அவளுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை அவள் முன்னிலையில் செய்யாதீர்கள். அவளுக்கு அறிவுரை வழங்கும் போது தனிமையில் அறிவுரை வழங்குங்கள். பிறர் முன்னிலையில் அவளது குறைகளை எடுத்துக் கூறாதீர்கள். வீண் கோபம் வேண்டாம். கோபத்தை தனித்துக் கொள்ளுங்கள். அதிர்ச்சியூட்டக்கூடிய சந்தோஷங்களை கொடுங்கள். அவளுக்கு மிக விருப்பமான ஒன்றை செய்யலாம். உங்களது இன்பத்திலும் துன்பத்திலும் அவளிடம் ஆலோசனை கேட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போதும் இருவரும் சேர்ந்து சாப்பிடும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வெளியில் கடைத்தெருவில் ஏதாவது சாப்பிட நேர்ந்தால் அதை போன்று அவளுக்கும் வாங்கி கொண்டு செல்லுங்கள். அவ்வப்போது அவளுக்கு உணவுகளை ஊட்டியும் விடுங்கள். உங்களுக்கு இருக்கும் அந்தஸ்தில் அவளையும் சேர்த்து கொள்ளுங்கள். எப்போதும் அன்பாகவும் கனிவாகவும் பேசுங்கள். அது அவளது உள்ளத்தை குளிர வைக்கும். உங்கள் இருவருக்கிடையில் ஒளிவு மறைவு வேண்டாம். அதன் விளைவு கொடியது. எல்லா நல்ல விஷயங்களிலும் அவளை பாராட்டுங்கள். உங்கள் பாராட்டை செயலிலும் காட்டுங்கள். அவளது குடும்பத்தாருடன் நல்லுறவு வைத்திருங்கள். அவர்களை மதித்து பழகுங்கள். அவளது குடும்பத்தார் முன்னிலையில் அவளை பாராட்டி பேசுங்கள். அவள் தனக்கு கிடைத்த அருட்கொடை என்பதாக அவளுக்கு உறுதிப்படுத்துங்கள். இருவரும் அவ்வப்போது பரிசுகளை அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். பரிசுகள் அன்பை வளர்க்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். முக்கியமாக இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டும். புரிந்துணர்வு தவறும் போதே பிரச்சனை உருவாகிறது. அவளுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்யுங்கள். சிறு சிறு பிரச்சனைகளாம் பெரிதுபடுத்த வேண்டாம். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லையே. வெளியில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நஷ்டங்கள் காரணமாக அவற்றின் விளைவுகளை மனையிடம் எக்காரணத்தும் காட்டாதீர்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்கு போகிறோம் என்றும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எப்போது வருவோம் என்றும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவளை கடிந்து கொள்ளாதீர்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் இறைவனுக்கு இணங்கி வாழும் விஷயத்தில் உதவி ஒத்தாசையாய் இருங்கள். ஃபஜர் தொழுகையை இருவரும் சேர்ந்தே தொழுங்கள். அவளது விருப்பத்திற்கிணங்க விடுமுறை நாட்களில் அவளது வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கு தங்கவும் அனுமதி வழங்குங்கள். வெகு நாட்களுக்கு மனைவியை பிரிந்து இருக்காதீர்கள். மனைவியின் தனிமை அவளை வழிகெடுக்க சைத்தானுக்கு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். அதற்காக நம் மனைவியை சந்தேக கண் கொண்டு பார்த்து விடவும் கூடாது. அதனால் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து விடுவீர்கள். நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்காக எல்லா வாசல்களையும் திறந்து விடுவதும் முட்டாள்தனம்தான். அதாவது அவள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதற்கான வழிமுறைகளை நாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. நம் உயிர் தூரனாக இருந்தாலும் மிகவும் அத்தியாவசிய தேவைக்கன்றி நம் மீது அன்பாக இருக்கும் மனைவியுடன் அறிமுகப்படுத்தி வைப்பது கூடாது. அதனால் சைத்தான் குழப்பம் ஏற்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. அடிக்கடி நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுங்கள். நல்ல வாசனையை பெண் விரும்புவாள். எப்போதும் உடலையும் உடையையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். நீங்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய தாம்பத்திய கடமைகளை மறந்து விடாதீர்கள். அவளது ஆசைகளை முடிந்தவரை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். மாதவிடாய் காலங்களில் அவளுக்கு கூடியவரை உதவிகளை செய்யுங்கள். உங்கள் மனைவியின் தாய், தந்தை, சகோதரன், சகோதரி மற்றும் அவளுடைய குடும்பத்தாரை பற்றி குறைவாகவும் ஏளனமாகவும் பேசாதீர்கள். அவ்வாறு தவறு ஏதாவது சுட்டிக்காட்ட வேண்டுமாயின் அதனை பக்குவமாக எடுத்து அன்பாக விளக்கிக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தாரிடம் அவளை பற்றி பெருமையாக பேசுங்கள். அதனால் உங்களது குடும்பத்தினர் அவளை மதிப்பார்கள். வருடத்திற்கு ஒரு முறையேனும் புதிய இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். மாதம் ஒரு முறை வெளியில் அழைத்துச் செல்லுங்கள். இஸ்லாம் அனுமதிக்கும் விஷயங்களுக்கு மட்டும் அழைத்துச் செல்லுங்கள். வாரம் ஒரு முறையாவது தனியாக வெளியில் சென்று அவளோடு மனம் விட்டு பேசுங்கள்.
மனைவிக்கு தேவையான ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை அவளுடன் சென்று அவளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுங்கள். வெளியில் சென்று இரவில் நேரம் தாமதமாகாமல் வீட்டுக்கு வர முயற்சி செய்யுங்கள். பொதுவாக மனைவி தன் கணவன் வீட்டுக்கு வரும் முறை சாப்பிடாமல் காத்து கொண்டிருப்பாள். இதுவே கணவனுக்கு மாத்திரம் கிடைக்கும் ஒரு சந்தோஷமாகும். தனக்கு பிடித்ததுதான் அவளுக்கும் பிடிக்கும் என்று எண்ணாதீர்கள். அவளுக்கும் ஆசைகள் பல இருக்கும், அதனை நிறைவேற்றுங்கள். அவ்வாறு இருவருக்கும் பிடித்திருப்பது ஒன்றென்றால் அது நீங்கள் செய்த பாக்கியம். திருமணத்தின் பின்னுள்ள வாழ்க்கையில் கருத்து முரண்பாடு ஏற்படுவது என்பது வழக்கம். அதில் நீங்கள் தான் வெல்ல வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் இருவருமே வாழ்க்கையில் தோற்று விடுவீர்கள். அதனால் அவளது கருத்து பிழை என்ற போதிலும் மௌனமாக இருந்து பின்னர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்தை பற்றி மறைமுகமாக உங்களின் கருத்துக்களை தெரிவிங்கள். ஏனென்றால் பெண்கள் பொதுவாக அனைத்திலும் தான் செய்வதுதான் சரி என்று எண்ணும் இயல்பு உடையவர்கள். அதனை நேரடியாக சொன்னால் சில சமயங்களில் கோபம் அதிகமாகும். அதன் விளைவு விவாகரத்து வரை கூட செல்லலாம். வெளியில் நீங்கள் எவ்வாறான பிரச்சனைகளை சந்தித்தாலும் வீடு திரும்பும் போது அழகிய புன்னகையோடு சலாம் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழையுங்கள். கைகளை பற்றி பிடியுங்கள். திருமணம் முடித்த பின் மனைவியின் விஷயத்தில் மட்டுமல்லாது அவளது குடும்ப விஷயங்களிலும் பொறுப்பாக செயல்படுவது சிறந்தது. உங்களால் முடிந்தால் வீடு திரும்பும் போது மனைவிக்கென்று ஏதாவது அவள் விரும்பிய உணவை அல்லது பானத்தை வாங்கிச் செல்லுங்கள். வாரத்திற்கு ஒரு முறையேனும் வெளியில் சென்று சாப்பிடுங்கள். அவளுடைய ஆசைகளை மறுக்காமல் கேளுங்கள். அதில் தவறு இருப்பின் உடனே கூறாமல் சற்று தாமதமாக்கி எளிமையான வார்த்தைகளை கொண்டு அதை சுட்டி காட்டுங்கள். மனைவியோடு பேசுவதற்காக நேரம் ஒதுக்குங்கள். காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்பி இரவு நேர சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு டிவியை பார்த்த பிறகு தூங்குவது கூடவே கூடாது. மனைவியிடம் அன்பாக பேச வேண்டும். அவ்வப்போது அவள் உடல்நலம் போன்றவற்றை விசாரிக்கவும் வேண்டும். மனைவி தலைவலி, இடுப்பு வலி, கால்வலி போன்ற நோய்களோடு இருக்கும்போது அவளுக்கு ஓய்வு கொடுங்கள். தனது வருமானத்தை பற்றியும் அதிலிருந்து தான் செலவழிப்பதன் விவரம் பற்றியும் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வது சிறந்தது. உங்கள் மனைவி சாலிகான ஒருவராக இருந்தால் அதை எண்ணி மிகவும் சந்தோஷப்படுவாள். நீங்கள் வெளிநாட்டிலும் மனைவி தாய் நாட்டிலும் இருந்தால் அவளோடு பேசுவதற்காக அதிகமாக நேரம் ஒதுக்குங்கள். அவளுடைய குறைகளை மற்றவர்களுடன் ஒருபோதும் கூறாதீர்கள். அவளுக்கு இருக்கும் குறைபாடுகளை நண்பர்களிடம், ஏன் பெற்றோர்களிடம் கூற வேண்டாம். அது அவளுக்கு செய்யும் மிகவும் கேவலமான துரோகமாகும். நீங்கள் கேட்கும் பயான்கள், ஹதீஸ்கள், நபித்தோழர்களின் வரலாறுகள், நல்ல விஷயங்கள் போன்ற அறிவுரைகளை அவளுக்கும் கூறுங்கள். முழுக்க முழுக்க மார்க்க அறிவுரைகளை அவளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முறையாக மனைவியை மற்றவர்களிடத்திலிருந்து மறைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட அழகிய ஆடைகளை அணிய வையுங்கள், வாங்கி கொடுங்கள். திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட மகரமான ஆண்களோடு பேசுவதற்கும் பழகுவதற்கும் அனுமதிக்கலாகாது. இதில் மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பெரிய தவறுகளுக்காக மட்டும் விசாரணை நடத்துங்கள். சிறு சிறு தவறுகளை இனிமேலும் செய்ய வேண்டாம் என்று பாசத்தோடு சொல்லுங்கள். பெண்கள் அதிகமாக நோய்வாய்ப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு அடிக்கடி பலவீனம் ஏற்படும் போது பாசத்தோடு அவளுக்கு தேவையான மருந்தை கொடுக்க வேண்டும் அல்லது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஒரு தவறை சுட்டிக்காட்டும் முன் அதற்கு பகராக இதுதான் சரி என்பதை அவள் பார்க்கும் விதத்திலும் புரிந்து கொள்ளும் விதத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். உணவில் உப்பு அதிகம் என்றாலோ ருசி இல்லை என்றாலோ மனைவியை திட்டாதீர்கள். அதனை நீங்கள் உண்டு முடியுங்கள். உறங்கப் போகும்போது அவளிடம் அந்த உணவின் நிலை பற்றி கூறி மறந்து விடுங்கள். பின் அவள் அதனை பற்றி கேட்கும்போது, இருந்த போதிலும் என் மனைவி சமைத்தது நன்றாகத்தான் இருந்தது என்ற வார்த்தை அவளை ஆறுதல் படுத்தலாம். அடுத்த முறை மிகவும் ருசியாக சமைக்க முயற்சி செய்வாள். அவளுடைய ஆசைகளை அல்லது உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும். ரகசியமான முறையில் அவளின் பிரச்சனையை கேட்டிருந்து அதனை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். திருமணமான பின்பு மனைவியிடத்தில் தான் எதிர்பார்ப்பது இல்லையெனில் அதற்காக வருந்த வேண்டாம். அதனை அவளிடம் நல்ல முறையில் வேண்டுகோள் விடுங்கள். நிச்சயமாக அதனை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வாள். அப்போதும் அவளால் முடியவில்லை என்றால் அல்லாவிற்காக பொறுமையோடு இருங்கள். தான் ஏதாவது தவறு செய்யும் போது அதனை ஏற்றுக்கொண்டு அவளிடம் வருத்தம் தெரிவியுங்கள். நிச்சயமாக அவளுடைய அன்பு அதிகரிக்கும். முந்தைய காலங்களில் செய்த தவறுகளை அவளிடம் சுட்டி காட்ட வேண்டாம். மனைவி கோபமடையும் வேளை கணவன் அமைதியை கையாள வேண்டும். தானாகவே அமைதியாவாள். மனைவி கணவனை விட அதிகமாக படுத்திருக்கலாம், குறைவாகவும் படுத்திருக்கலாம். அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் பற்றி நம்மிடம் கேட்கும்போது, உனக்கு இது கூட தெரியாதா என்றெல்லாம் அவளை இழிவுபடுத்தாமல் முறையாக அவளை நெருங்கி அன்பாக விளக்குங்கள். அதனால் அவள் நம்மீது வைத்திருக்கும் அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் மனைவிக்கும் கணவனின் தாய், சகோதரி ஆகியோரிடையே பிரச்சனை வருவது சகஜம். அச்சந்தர்ப்பத்தில் கணவன் தன் தாய் சகோதரிகளின் பக்கம் மாத்திரம் சாய்ந்து பேசுவது முறையல்ல. நம்மை நம்பி வந்தவளே நம் மனைவி. அதனால் இரு தரப்பினருக்கும் நடுவராக நின்று பிரச்சனையை தீர்த்து வைப்பது அவசியமாகும்.
எத்தரப்பில் தவறு இருக்கிறதோ அதை அவர்களுக்கு உணர்த்தி இரு தரப்பினரையும் ஒற்றுமையாக்கி வைப்பது கணவன் மீது கட்டாய கடமையாகும். அதற்கான ஆற்றலை கணவன் பெற்றிருப்பது அவசியமாகும். விருந்துகளுக்கு அழைப்பு வந்தால் மனைவியை மறைத்துச் செல்லலாம். முக்கியமாக உங்களது குடும்ப விருந்துகளுக்கு கட்டாயமாக அவளையும் சேர்த்து அழைத்துச் செல்லலாமே. உங்களது குடும்பம் அவளை மதிக்க அது காரணமாக அமையும். வசதி படைத்தவர்கள் திருமணம் முடித்த பின் தம் குடும்பத்துடனோ மனைவியின் குடும்பத்துடனோ ஒன்றாக வாழாமல் தனியாக ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வது பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கு சிறந்தது. பெண்ணின் இதயம் மிக மிக மென்மையானது. ஆனால் அது ஒரு பெரும் கடல். அதன் உள்ளே அன்பு, பண்பு, அமைதி, அழகு, கருணை, காதல், பாசம் இப்படியாக எண்ணற்ற நன்முத்துக்களை தேடி தேடி எடுக்கலாம். அது எடுப்பவர்களின் திறமையை பொறுத்தே அமைந்திடும். எனவே இவ்வாறான நற்குணங்களை மனைவியிடமிருந்து பிறக்கச் செய்வது கணவனின் கடமை அல்லவா? மனைவியின் சில குணங்கள் தமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தாம் விரும்புவது போலவே அவளை மாற்றிட நினைப்பது, விழா எலும்புகள் எதுவும் வளர்ந்திருக்கக்கூடாது, அவற்றை நேராக்கியே தீர்வு நினைப்பது போலாகும். அப்படி நினைத்து செயல்பட்டால் அது அந்த எலும்புகளை முறித்து விடுவதுதான் போய் நிற்கும். அதுபோன்றே ஒரு கணவர் தம் மனைவியை தாம் விரும்பியவாறு சீராக்க நினைப்பதும் விவாகரத்தில் கொண்டு போய்தான் சேர்த்துவிடும். அல்லாஹ் ஒரு துவாவை கற்றுத் தந்துள்ளான். யா அல்லாஹ், எனது மனைவி, குழந்தை ஆகியோரில் எனக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. எனவே இந்த துவாவை நித்தமும் கேட்க நாம் தவறிவிடக்கூடாது. மனைவியை பார்க்கும்போது நமக்கு மன சந்தோஷம் கிடைக்க வேண்டும். மனைவியின் அழகு என்பது நிறத்தில் ஏற்பட்டதல்ல. அவளை பார்க்கும்போது தனிப்பெருமை இன்பம் கிடைக்குமானால் அதுவே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறிய அழகு. திருமண பந்தத்தில் இணையும் பெண்கள் இறுதி வரை குறிப்பிட்ட கணவனுடனே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஒரு கணவன் தான் நேசிக்க வேண்டிய ஒரே ஒரு பெண் தனது மனைவியாவாள். தன்னை நம்பி வரக்கூடிய பெண்ணுடன் இறுதி வரை வாழ்பவனே உண்மையான மனிதன். பொதுவாக பெண்கள் இலகுவில் ஒருவரை விரும்ப மாட்டார்கள். விரும்பினால் இறுதி வரை அவருடனேயே வாழ வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பார்கள். அன்பு, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை என்பவற்றை வாழ்க்கையில் இறுதி வரை கடைபிடியுங்கள். ஏக இறைவன் நம் அனைவரது இல்ல வாழ்க்கையும் இனித்திட அருள் புரிவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.